மீனாட்சியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் விழாவில் தமிழக முதலமைச்சர் விஜய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் திருவண்ணாமலை ஆதீனம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் மதுரை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செப்டம்பர் 17 அன்று மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு குடிநீர், போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அரசு விரைந்து செய்து தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் இப்புனித விழாவில் தமிழக முதலமைச்சர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்தார். அவர்கள் கலந்துகிட்டு இதை சிறப்பிக்கணும்ன்றதை அதையும் ஒரு கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம். இதை தமிழக முதல்வருக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒரு கடிதமாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அவருக்கு ஒரு டைம் கேட்டிருக்கோம். நேராக சந்திச்சு இந்த மாதிரி உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக கலந்துக்கிறணும் அப்படின்ற கோரிக்கையை அவர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் டைரக்டா முதல்வருக்கு மேலும் போட்டிருக்கோம். தனிப்பட்ட முறையில் தனிப்பிரிவுக்கு நம்ம கடிதமாக கொடுத்துருக்கோம். ஒரு நேரம் கேட்டிருக்கோம். அவருக்கு 3 மேலடியில் நேரம் கேட்டிருக்கோம். அந்த நேரம் கேட்டதுமே இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம இதை கொண்டுட்டு போய் நேரில் சந்திச்சு அவருக்கு மனு அறிவுரை கொடுத்தாச்சு. நம்ம கும்பாபிஷேகத்தை நம்ம அந்த இதை கொடுக்க போறோம். நேரில் கலந்துக்கிற சொல்லி நம்ம அழைப்பு கொடுக்குறோம். நம்ம திருவண்ணாமலை ஆதீனம் சார்பாக நம்ம கொடுக்குறேன். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்ற புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளையும் நாட்டின் எல்லைகளை பாதுகாத்த முன்னாள் ராணுவ வீரர்களையும் போற்றும் வகையில் காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் நேரடியாக முன்னாள் ராணுவ வீரர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சால்வை அணிவித்து பழங்கள் வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன், மாநில செயலாளர் அமுதாரணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர், நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரையும் இளமையையும் அர்ப்பணித்தவர்களின் குடும்பங்களை மதிப்பது நமது கடமை மட்டுமல்ல, அது நமது பெருமையும் என தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே தொல்லியல் துறை மூலம் பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட குளத்தில் இரவோடு இரவாக ஜேசிபி மூலமாக மண் திருட்டில் ஈடுபட்ட போது டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாசுதேவநல்லூர் அருகே உள்ள உள்ளாறு பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குலசேகரப்பேரி குளத்தில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் தொடர்ந்து மர்ம நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிராக்டர்கள் மூலம் செங்கல் சூளைகளுக்கு இரவோடு இரவாக மண் திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் நேற்று இரவு மண் அள்ளி கொண்டு சென்றபோது திடீரென டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் இசக்கிமுத்து டிராக்டரின் அடியில் சிக்கி தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீதும் சாலையோரம் நின்ற வாகனங்கள் மற்றும் மரத்தின் மீதும் மோதிய கோர விபத்து ஓய்வு பெற்ற பெண்ணாசிரியர் அமுதா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரையிலிருந்து தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று நாகமலை புதுக்கோட்டை அருகே பள்ளி அருகே வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த என்ஜிஓ காலனியை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை அமுதாவின் இருசக்கர வாகனம் மீது மோதியதுடன் சாலையோரம் நின்றிருந்த மற்ற 3 இருசக்கர வாகனங்களையும் அரையடி தூரத்திற்கு இழுத்து சென்று தடுப்பு சுவரிலும் மரத்திலும் மோதி நின்றது. இந்த கோர விபத்தில் அமுதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் பயணித்த சில பயணிகளுக்கும் காயங்கள் ஏற்பட்டன. போலீசார் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு விபத்தின் காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே செயல்படாத கல்குவாரியில் உடலில் காயங்களுடன் கல்கட்டி வீசப்பட்டிருந்த பெண் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் பணம் மற்றும் நகைக்காக கொல்லப்பட்ட சசிகலா கொலை வழக்கில் மருமகன் அஸ்லம் உட்பட 4 பேரை பாப்பிரெட்டிப்பட்டி காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை சேர்ந்த வளையல் வியாபாரி சசிகலா என்பவரை காணவில்லை என அவரது கணவர் அசோகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பாரத் நகர் பகுதியில் உள்ள செயல்படாத கல்குவாரியில் ஒரு பெண்ணின் சடலம் மிதப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் மீட்டனர்.
விசாரணையில் அது தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த காணாமல் போன சசிகலா என்பதும் அவரை 25,000 ரூபாய் பணம் மற்றும் 24 சவரன் தங்க நகைகளுக்காக கடத்தி சென்று கொடூரமாக கொலை செய்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாணியம்பாடி கல்குவாரியில் உடலுடன் கல்லை கட்டி வீசி சென்றதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாக்கரை உத்தரவின் பேரில் சசிகலாவின் மருமகன் அஸ்லம் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாவேகா ஆட்சியில் எந்த துறையிலும் ஊழல் இல்லை என்ற அளவுக்கு பொதுமக்கள் பாராட்டும் வகையில் நல்லாட்சி நடைபெற்று வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் நடைபெற்ற தனது சிறிய தாயார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் ஆட்சி குறித்தான கேள்விக்கு எந்த துறையிலும் ஊழல் இல்லை என பொதுமக்கள் பாராட்டும் வகையில் ஆட்சி அமைந்துள்ளதாக கூறினார். மேலும் கல்லூரிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய திருமாவளவன் மாணவர் அமுதனின் மரணம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தவறு இழைத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்ட விபத்தில் உளுந்தூர்பேட்டை மாநாட்டிற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 12 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை சவுகார்பேட்டையிலிருந்து விசிகவை சேர்ந்த 25 பேர் கொண்ட குழுவினர் டூரிஸ்ட் வேனில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் வேன் ஒன்று நசுங்கி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 12க்கும் மேற்பட்ட விசிகவினர் படுகாயமடைந்தனர். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு அச்சிறுபாக்கம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். ஈரான் கடற்பகுதியில் கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர் சங்கர் என்பவரை தாயகம் கொண்டுவர கோரி அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவை சேர்ந்த மீனவர்கள் ஈரான் நாட்டில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த பொழுது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த மாவீரன் என்ற மீனவர் உயிரிழந்தார். மேலும் கீழ்மூவர்கரை கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் படுகாயமடைந்து ஈரான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சங்கருக்கு தகுந்த உயர்தர சிகிச்சை அளித்து உடனடியாக தாயகம் அழைத்து வரவும் உயிரிழந்த மீனவர் மாவீரன் என்பவரது உடலை மீட்டு வரவும் நடவடிக்கை எடுக்க கோரி சங்கரின் மனைவி அமுதா மற்றும் உறவினர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது துக்கம் தாங்காமல் அவர்கள் தரையில் புரண்டு அழுது விடுத்த கோரிக்கை அனைவரின் நெஞ்சையும் உருக்கும் வகையில் அமைந்தது. சங்கர் என்பவரும் மீன்பிடி தொழிலுக்காக பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா போனாங்க. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்பிடி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஈரானுடைய கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வீட்டுக்காரர் மொத்தம் ஒரு 3 நபர்களை சுட்டுட்டாங்க. அதில் தொழிலை சேர்ந்த ஒருத்தர் மாவீரங்கிறவர் சம்பவ இடத்துல இறந்துட்டாரு. இவங்க வீட்டுக்கார பேர் சங்கர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காரு, ஐசியூவில் இருக்காரு. அவங்கள பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வரணும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பசங்க 2 ஒரு பையன் பொண்ணுங்க வீட்டில் இருக்காங்க. குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி தான். நாங்கள் மீனவருக்கு தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. இங்கே இலங்கை ராணுவம் சுட்டுக் கொள்றாங்க. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலான்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஈரான் கடற்கொள்ளைகள் சுட்டுக் கொள்றாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் மீனவருக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்குது. இவருடைய வீட்டுக்காரர் சங்கரை விரைவாக பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நிலையை தேற்றி தாய்நாட்டுக்கு அழைச்சி வரணுங்கிறத கோரிக்கையா நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வெற்றி மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் தகவலை சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாம் சேர்ந்து இவர் சங்கரை நல்லபடியாக சிகிச்சை பெற்று மீட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயிரிழந்த மீனவர் உடலையும் ஊருக்கு அழைச்சி வரதுக்கு நடவடிக்கை எடுக்கிற உறுதி கொடுத்திருக்காங்க. கோவில்பட்டி அருகே கூலி தொழிலாளி ராமச்சந்திரன் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி தோட்டத்தில் தங்கியிருந்து வேலை செய்து வந்த கூலி தொழிலாளி ராமச்சந்திரன் என்பவர் நேற்று இரவு சரமாரியாக வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளார். ராமச்சந்திரன் களக்காட்டை சேர்ந்த ஏற்கனவே திருமணமான இசக்கியம்மாள் என்பவருடன் குடும்பம் நடத்தியிருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இசக்கியம்மாளின் உறவினரான சுந்தர பாண்டியன் என்பவர் இக்கொலை செயலில் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த கொப்பம்பட்டி போலீசார் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இக்கொலை தொடர்பாக சுந்தர பாண்டியனை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்வி நிறுவனத்தையும் பேராசிரியர்களையும் பெற்றோர்களையும் மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வெங்கடராமன் அறிவுறுத்தி பேசினார்.
மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் உள்ள தனியார் கல்லூரியின் 65வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ஆர். நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் கல்லூரியின் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரியுமான வெங்கடராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 1347 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வெங்கடராமன், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆசையின்றி இந்த உயரத்தை எட்டியிருக்க முடியாது என்றும், வாழ்வில் காலம் தவறாமையை கடைபிடித்து மென்மேலும் உயரங்களை அடைய வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். தாம்பரம் அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட நபர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த அருண்குமார் என்பவர் மதுபோதைக்கு அடிமையானதால் சேலையூர் செம்பாக்கம் பிஜேபி நகரில் உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் கடந்த 10ஆம் தேதி சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றதாக கூறி மையத்தின் நிர்வாகிகள் அவர் தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரேத பரிசோதனையில் மூச்சு திணறல் மற்றும் வாய், மூக்கு அடைக்கப்பட்டதால் மரணம் நிகழ்ந்தது தெரியவந்ததை அடுத்து சேலையூர் போலீசார் மையத்தின் நிர்வாகி மணிகண்டன் மற்றும் சிகிச்சை பெற்று வந்த 4 பேர் உட்பட மொத்தம் 5 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். கோவில்பட்டி அருகே டிராக்டர் மீது கார் மோதிய விபத்தில் 500 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்ட வாகனங்கள் பள்ளத்தில் கவிழ்ந்த நிலையில் 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தொட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநர் ராஜபாண்டியன் பசுவந்தனை சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் மோதியதில் டிராக்டர் சுமார் 500 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டு பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் ராஜபாண்டியன் மற்றும் காரில் வந்த ஜான்சன், அந்தோனி ராஜ் ஆகிய மூவரும் பலத்த காயமடைந்தனர். அருகில் உயர் மின்னழுத்த கம்பங்கள் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பசுவந்தனை காவல் நிலைய போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தினர். இந்தியாவில் அமித்ஷாவை விட அதிக செல்வாக்குள்ள பவர் ஸ்டார் தங்கள் தலைவர் முதலமைச்சர் விஜய் என்று நாஞ்சில் சம்பத் புகழாரம் சூட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாவேக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் உரையாற்றினார். அப்போது குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்த முதலமைச்சர் விஜய் மக்களின் உதவியோடு சிறப்பான ஆட்சியை வழங்கி வருவதாக தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். எங்கள் தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு போக்சோ சட்டத்தை பதிவு செய்ய வேண்டிய நிலைமையில் தமிழ்நாடு இல்லை என்பது இன்றைக்கு எங்கள் தலைவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிற விஷயம். சிங்கப்பூர் அதிரடிப்படை இரவு பகல் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. பெண்கள் இன்றைக்கு தங்களை கம்ஃபர்டபிள் ஒரு பாதுகாப்பான முதலமைச்சர் நிர்வாகத்திற்கு கீழே நாங்கள் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார். காவேரி தண்ணீர் பிரச்சனையில், மேகதாது அணை பிரச்சனையில் சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் கொண்டு வந்தார் தலைவர் விஜய். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். என் தலைவருக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை, என் தலைவருக்கு எவன் மீதும் காய்ச்சல் இல்லை, என் தலைவர் பரந்துபட்ட மனம் உள்ளவர். என்னுடைய தலைவருடைய இதயம் இந்த வானத்தை விட விசாலமானது. பகை பாராட்டிய உதயநிதி ஸ்டாலின் தாவேகா என்கிற பெயரை உச்சரிப்பதற்கே தயங்கிய உதயநிதி ஸ்டாலின் எங்களை புதிய அடிமைகளுக்கு புழுதிவாரி தூக்கிய உதயநிதி ஸ்டாலின். கோவையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சியை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறுவாணி மற்றும் பில்லூர் அணைகளை தூர்வாறுதல், பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை நிறைவேற்றுதல், மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்குதல், தனி ரயில்வே கோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீரபாண்டியன் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக அரசும் சமுதாயமும் இணைந்து கடுமையாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். போதை பழக்கம் என்பது சமூகம் ஒன்று கூடி எதிர்க்க முறியடிக்க வேண்டியது. ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ பொறுப்பேற்க வேண்டும் என்பதை காட்டிலும் நாம் கூட்டாக சிந்திக்க வேண்டும். மனித மனங்கள் கலாச்சாரப்பட வேண்டும். சமூக அறிவியல் கல்வியால் மனித மனங்கள் கலாச்சாரப்பட்டு இந்த போதை பழக்கத்தில் உலர்ந்து உதிர வேண்டும். இது நம்ம நோக்கம். ஆனால் அரசுக்கு கூடுதல் பொறுப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.